ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இந்த சோப்பு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இது வந்துட்டு ஒரு சைடு ஸ்க்ரப்பு, இன்னொரு சைடு சோப்பு. ஆயுர்வேதிக் மொழியில் இந்த டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்த்துருப்போம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400லேருந்து 1000 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இது நம்ம வீட்டிலேயே ஈஸியான முறையில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்குன்னா நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்க்ரப்பு சோப்பு செய்யறதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோப்பு எடுத்திருக்கேன், கிளிசரின் சோப்பு எடுத்திருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். அந்த அளவுக்கு அந்த கெமிக்கல் சோப்பா இல்லை ஒரிஜினல் சோப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு டைம் வாங்கி நான் ஏமாந்தது உண்மை. ஸோ இது வந்துட்டு நம்ம வீட்டிலேயே செய்யும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இதை வந்துட்டு நான் செய்யறதுக்கு வந்து பியர் சோப்பை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெட்டிவேர் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து நிறைய குளிர்ச்சி தரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்துட்டு எந்த ஒரு துர்நாற்றமும் இல்லாமல் நம்ம உடம்பு வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம், ரொம்ப ஒரு வாசனையாக வச்சுருக்கோம். அந்த ஸ்மெல் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம இந்த சோப்பு வந்து ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணோம். அப்போ தான் வந்துட்டு மெல்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக டைம் எடுத்துக்கும், இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும். வெட்டிவேர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காயோட நார் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பீர்க்கங்காய் நார், ஸோ இந்த மாதிரி கூட எடுத்து இந்த நீங்கள் சோப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பு சோப்பு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதில் திறந்தாலுமே இந்த சோப் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கண்ணை உறுத்திட்டே இருந்துச்சு. ஸோ அமேசானில் தான் நான் ஒரு 500 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கினா பார்த்திங்கன்னா எனக்கு ஒரிஜினல் வர கிடையாது, டூப்ளிகேட் தான் வந்துருந்துச்சு. ஸோ அது ரிட்டர்னும் கிடையாது. ஸோ அப்போ எனக்கு அந்த அமௌண்ட் வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே நேச்சுரலான முறையில் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்னுக்கு உடம்புக்கு ரெண்டுத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நான் அந்த சோப்பு கட் பண்ணுற நேரத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா குக்கரில் வந்துட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ண சோப்பை வந்து ஒரு பவுலில் போட்டு இந்த டபுள் பாயில் மெத்தடில் வந்துட்டு அதை வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி அதை கரைச்சி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா கரைஞ்சிரும். கிளிசரின் சோப் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம உடம்பை வந்து நல்லா ஈரப்பதமாக வச்சுக்கும், ஸ்கின் அலர்ஜி எதுவும் வராமல் பாதுகாக்கும், ஸ்கின்னை வந்து நல்லா ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் கொண்டு வச்சுக்கும். ஸோ இது வந்துட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை யூஸ் பண்ணலாம். உண்மையிலேயே இது வந்துட்டு உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். சோப்பு வந்து ஓரளவுக்கு கரைஞ்சி வந்துருச்சு. நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேர் வந்து எடுத்து வச்சுருந்தாலே ஆரம்பத்தில், ஸோ அதை வந்து ரொட்டேட் பண்ணி இந்த சோப் மோல்டில் வந்து நான் வச்சுக்கிறேன். 2 சோப்பு வரும்னு நினச்சி நான் வைக்கிறேன். பார்ப்போம் எத்தனை சோப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து ஸ்கொயர்லேயும் இன்னும் வந்து ஹார்ட்லேயும் நான் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஸ்க்ரப்பு, ஒரு சைடு நம்மளுக்கு சோப்பு வரும். ஸோ நம்ம ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப 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 நல்லது. கண்டிப்பாக இந்த மாதிரி முறையை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், வீடியோக்கு கீழே வந்துட்டு ஒரு ஹைப் பட்டன் இருக்கும். ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதுவே நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வெட்டிவேர் வச்சேன் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த சோப்பை கரைச்ச சோப்பை வந்துட்டு நான் அதில் வந்து மெதுவாக ஊற்றிக்கிறேன். ஸோ கார்னரில் இந்த ஃபுல்லாக நடுவில் எல்லா இடத்துலையும் ஊற்றிக்கிறேன். இந்த சோப்பை ஊற்றும் போதே பாருங்கள் சீக்கிரம் வந்துட்டு கெட்டியாகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கடகடன்னு ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் அது கரெக்டாக ஷேப்பில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி மெதுவாக ஊற்றினேன். அதுக்குள்ளே கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. ஸோ நான் இந்த ஸ்கொயரில் வந்துட்டு ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த ரிசல்ட் எப்படி வரும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஸோ ஹார்ட் ஷேப்புக்கு வரும்னு பார்த்தேன், எனக்கு பத்தலை. ஸோ இன்னொரு டைம் நம்ம பண்ணும்போது சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 2 சோப்பு பண்ணோன்னா 2 மோல்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சோப்பு வந்துட்டு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட்டை வந்து ஹெண்டில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் இந்த ஸ்க்ரப்பு சோப்பு மட்டும் இல்லாமல் இன்னும் 2 டைப் சோப்பும் வந்துட்டு நம்ம செஞ்சுருக்கோம். அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். கேரட் சோப், அதுக்கப்புறம் நீம் சோப்பு வந்து நான் செஞ்சுருக்கேன், நீமும் துளசி யூஸ் பண்ணி. நம்ம அதிக காசு வாங்கி சோப்பை யூஸ் பண்ணுறத விட ஒரு டைம் வந்துட்டு சோப் பேஸ் வந்துட்டு கிளிசரின் சோப் பேஸ், அதுக்கப்புறம் கோட் மில்க் சோப் பேஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் நேச்சுரலான முறையில் விற்கிறாங்க. ஸோ மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரில விற்கிறாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம சோப்பு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மணி சேவ் பண்ண மாதிரி ஆச்சு.
அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த்தியான முறையில் சோப்பை யூஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸோ எங்கள் 3 ஹவர்ஸ் கழித்து நான் இந்த சோப்பை வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு சைடு பாருங்கள் ஒரு ஸ்க்ரப்பு வந்து சூப்பராக செட் ஆகிருக்கு. இன்னொரு சைடு பாருங்கள் சூப்பராக ஷைனிங்காக வந்திருக்கு. ஒரு ரெசின் சோப் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது நான் யூஸும் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.